ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம நடேசன் இருந்துட்டு பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வரும்போதே பாட்டு தாளத்தோட பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம சேரன் இருந்துட்டு, என்னப்பா இது முன்ன மாதிரி இந்த வீடு கிடையாது, நிலா திரும்பவும் மறுபடி சோழனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடுச்சு, ஏன்பா இப்போ கூட நீங்கள் திருந்தவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் புத்திமதி சொல்லிட்டு இருக்காரு நம்ம சேரன். உடனே நடேசன் இருந்துட்டு, முன்ன மாதிரி அளவாக குடிக்கிறதுக்கு நான் என்ன ஒன்றும் இல்லாத நடேசனா, இப்போல்லாம் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்டா, பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி, நீ குடிக்கிறவனா இருந்தால் உனக்கும் ஒரு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன், நீ குடிக்க மாட்ட, அதனால தான் உனக்கும் சேர்த்து நானே குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவனும் பாண்டியும் இருந்துட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு வழியாக ரூமை ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அண்ணன் ரூமெல்லாம் ரெடி பண்ணி முடிஞ்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாருங்கண்ணே. ஓ அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு எந்த வேலையாவது இருக்கா? இல்லை இல்லை வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. என்னென்ன அவ்வளோதானா? வேறு எதுவும் எங்களை பாராட்ட மாட்டிங்களா? அதான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டுண்டா, நிலா இன்னும் என்னெல்லாம் சொல்ல போகுதுன்னு தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ஓ ஃபஸ்ட் நைட் ரூமை இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ரூமெல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த ஆர்ட்டுக்கு பக்கத்தில் குட்டி குட்டி ஹார்ட்டை நான் டெக்கரேட் பண்ணுறேன்டா, ஏன்னா நான் அப்போவே ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் டெக்கரேட் பண்ண வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், முதல்ல நீங்கள் போயிட்டு உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி நடேசனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழனும் நிலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாமா மருமகளே வா, வலது காலை எடுத்து வச்சு மருமகளே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் பயங்கரமாக பாட்டெல்லாம் பாடிட்டுருக்காரு. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, யோ நடேசா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சொல்லுவோம். அப்பா பேசாமல் போய் படுங்கப்பா போங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி நடேசனை அங்கேருந்து போக வச்சிடுறாங்க. அவர் ஏதோ ரொம்ப சந்தோஷத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாருப்பா, அவரை பற்றி தான் எனக்கு தெரியுமே, என்ன நீங்கள் வேற என்ன அவரை பற்றி சொல்லணுமா? பரவாயில்ல விடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே அவருக்கு பிபி இருக்குண்ணே, அவரை சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாப்பிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, சரிண்ணே நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் சோழன் இருந்துட்டு, ஏசி மாட்டியாச்சுல்ல, ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாமே ரெடி பண்ணியாச்சுடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அப்புறம் ஏன்டா நிலா இன்னும் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எட்டி பார்த்துட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, உனக்கும் சேர்த்து நாங்கள் வெளியிலேயே எக்ஸ்ட்ரா பாய் போடுறோண்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அடிச்சுனா வச்சுக்கோ நானே பயங்கர கற்பனையோடு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் நிலா ரூமுக்கு போய் பார்த்த உடனே ஏசி இருக்கிறதும் ரூம் டெக்கரேட் இருக்கிறதும் பார்த்த உடனே ரொம்பவே வெக்கத்தில் செவந்திருக்காரு. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா சோழன் உள்ள வராரு. நிலா வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லா இருக்கே, ஏசி எப்போ மாட்டினீங்க? ஏசியா உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் உன்னை இதுக்காக தான் நான் வெளியே கூட்டிகிட்டு போனேன், உனக்கு தெரியாமல் தான் இதை மாட்டணும்னு நினச்சேன், அதே மாதிரி மாட்டியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாடியாவது நான் மட்டும்தான் உன்னை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லை, நீயும் என்னுடைய பொண்டாட்டி நீயா சொல்ல போகிறல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால தான் இனிமேல் என்னை நம்பி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாச்சு, இனிமேல் அந்த பொண்ணுக்கு எந்த கஷ்டம் வராமல் நான் பார்த்துக்கணும் இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு வேற, அப்படியே விட்டுற முடியுமா? அதனால் என் பொண்டாட்டிக்கு ஒவ்வொன்றும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏசி மாட்டே இருக்கேன், நான் ஒருத்தங்க தூங்க போகிறேன், மற்றவங்க எல்லாரும் வெளியே தான் தூங்க போகிறாங்க, வெளியிலையும் ஒன்று மாட்டிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை நம்ம வீடு சோழன், நம்ம தான் ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கணும். சோழன் இதுக்கு முன்னாடியாவது நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மாறிட்டோம், இனிமேல் நீங்கள் என்ன பண்ணாலையும் நான் உங்களை கேள்வி கேட்க தான் செய்வேன், நல்லா கேளு நிலா, நான் என்ன பண்ணாலையும் நீ கேள்வி கேளு, நான் உன்னை வேண்டான்னே சொல்ல மாட்டேன், இனிமேல் தேவையில்லாமல் ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது, இந்த வீட்டை டோட்டலாக நம்ம மாற்றியே ஆகணும், அதுக்கு நான் சம்பாதிக்கிறதையும் உங்களுக்கு கணக்கு சொல்லிடுறேன், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு எனக்கு கணக்கு சொல்லணும், அப்போ தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீட்டில் எல்லாத்தையும்
நம்மளால மாற்ற முடியணும் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக நிலா, நீ என்ன சொன்னாலும் சரி, மறு பேச்சே கிடையவே கிடையாது. என்ன மாற்ற சொன்னாலும் சரி, சூப்பராக மாற்றி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்கோம். அதனால் சீக்கிரமாக அவரையும் ஒரு நல்ல நிலமையில கொண்டு வந்துட்டு இந்த வீட்டையும் டோட்டலாக மாற்றிட்டு சந்தாவை அண்ணனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக நிலா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நிலா, நான் ரூமை லாக் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமை போயிட்டு லாக் பண்ணுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவன் இருந்துட்டு இந்த சைடு அண்ணன் திரும்ப வெளியே வரும்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் கடைசியில் உள்ள தாப்பால் போட்ட உடனே அண்ணன் உள்ள தாப்பால் போட்டு வச்சுன்னு அண்ணி எல்லாத்தையும் அப்செட் பண்ணிடுச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு இருந்துட்டு டே பல்லவா பாண்டி 2 பேரும் படுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவங்களும் பேசாமல் படுத்துடுறாங்க. ரூம் லாக் ஆனதை நினச்சி நம்ம சேரனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு ரூம் லாக் போட்டது ஓகே தானே? ஓகே தான், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீ இனிமேல் என்னோட பொண்டாட்டியாக போகிற, இந்த உலகத்திலே சந்தோஷமானவன் யாருன்னு கேட்டால் நான் மட்டும்தான் நிலா. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். இனிமேல் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்க போகிறேன். ஷானியோட மேலே அடுத்தடுத்து இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி நான் உன்னை பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறார். அத கேட்ட உடனே நிலாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ பாட்டுக்கு பேசாம அமைதியாயிட்டா. ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தோள் மேலே கையை போடுறாங்க. நிலாவுக்கும் அது ஓகேவா ஆயிடுது. அதுக்கு அடுத்து தான் நம்ம 2 பேரும் இனிமேல் இணை பிரியாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழணும் சோழன். உங்களை பல போராட்டத்துக்கு அப்புறமா நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம். இந்த வீட்டையும் டோட்டலாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக நிலா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி தோழனுடன் நெஞ்சில் சார்ந்துக்கிட்டு ரொம்பவே 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க. சோழனும் நிலாவும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.